ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। அந்தணர்களுடைய மனைவிமார்களிடத்திலே யாச்சகம் கேட்கப்படுகின்றது பரமாத்மாவுக்காக. எல்லோரும் சுவையான உணவை எல்லாம் சமைத்து தனித்தனி பாத்திரத்திலே வைத்துக்கொண்டு இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள். பகவான் எல்லோரையும் வரவேற்கிறார். வரவேற்று எல்லோரையும் அமர சொல்லுகின்றார். எதற்காக என்னை பார்க்க வந்தீர்கள்? உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? இங்கே வருவதற்கு என்ன அவசியம் வந்தது உங்களுக்கு? பகவான் கேட்கிறார். உண்மையிலேயே இவர்களுக்கு இறைவனின்பால் அன்பு இருக்கின்றதா? அல்லது உலகத்தின்பால் அன்பும் இறைவனின்பால் அன்பும் இருக்கிறதா? ஏன்னா ஏதாவது ஒன்றிடத்தில் தான் அன்பு இருக்க முடியும் இல்லையா? இறைவனின்பால் அன்பு இருந்தால் உலகத்தின்பால் அன்பு இருக்காது. உலகத்தின்பால் அன்பு இருந்தால் இறைவனின்பால் அன்பு இருக்காது. அப்ப இவர்கள் உண்மையிலேயே இறைவனிடத்திலே அன்பு கொண்டு வந்திருக்கிறார்களா? அல்லது காமியார்த்தம் இறைவனை தொழுவதின் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை பெறுவதற்காக வந்திருக்கிறார்களா? நான் வேண்டுமா? அபவர்க்கமாக இருக்கக்கூடிய மோட்சம் வேண்டுமா? அல்லது பிரேயஸ் என்று சொல்லக்கூடிய போகம் வேண்டுமா?
இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் பகவானுக்கு. என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள் சரி, ஆனால் என்னை பார்க்க வந்ததற்கு காரணம் என்ன? ரொம்ப சூக்ஷ்மமா உள்ள போறார். நன்வத்தாமயி குர்வந்தி குஷலா ஸ்வார்த்ததர்ஷினஹ அஹைதுக்ய வியவஹிதாம் பக்திமாத்ம பிரியே யதா. ஸ்வார்த்த தர்ஷனாக குஷலாக. ஸ்வார்த்தம் தன்னுடைய குறிக்கோளை, அர்த்தம் என்றால் குறிக்கோள், ஸ்வார்த்தம் தன்னுடைய குறிக்கோளை தர்ஷனாக நன்றாக பார்க்கக்கூடியவர்கள், அறிந்தவர்கள். யாரு? குஷலாகா, புத்திசாலிகள், அறிவாளிகள். தங்களுடைய ஸ்வார்த்தம், தங்களுடைய குறிக்கோள், தங்களுடைய இலக்கு, தங்களுடைய இலக்கை அறியக்கூடிய அறிவாளிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஆத்ம பிரியே மயி, ஆத்ம பிரியே, ஆத்மாவுக்கு ரொம்ப 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 பிரியமானதாக இருக்கக்கூடிய, ரெண்டு அர்த்தம். ஆத்மா பிரியம், ஆத்ம பிரியே. தன்னுடைய ஆத்மா ரொம்ப ரொம்ப பிரியமானது, தன்னுடைய ஆத்மா ரொம்ப ரொம்ப பிரியமானது. பிரியமான ஆத்மாவிடத்தில் யார் இந்த பிரியமான ஆத்மா? சாக்ஷாத் பகவான். அதனால்தான் ஆத்ம பிரியே மயி. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆத்மாவாகவும், அந்த ஆத்மாவே மிகவும் பிரியமானதாகவும் இருக்கின்ற என்னிடத்தில் இந்த ஸ்வார்த்தம், தர்ஷனம், மேலான குறிக்கோளை, தன்னுடைய உயர்ந்த குறிக்கோளை பார்க்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? அஹைதுக்ய வியவஹிதாம் பக்திம், எந்த ஹேத்துவும் இல்லாமல், எந்த காரணமும் இல்லாமல், ஒரு காரணத்தையும் வேண்டாமல், அவர்களுக்கு என்பால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னை நினைப்பதினால், என்னை விரும்புவதினால், என்னை வந்து அடைவதினால் அவர்களுக்கு அஹேது, ஹேத்துனா காரணம், அஹைதுக்கிய எந்த பிரயோஜனமும் அவர்களுக்கு இல்லை. அஹைதுக்கிய வியவஹிதாம் பக்திம், அவர்கள் எந்த காரணமும் விரும்பாமல், எந்த பிரயோஜனத்தையும் விரும்பாமல் என்ன செய்கிறார்களாம்? வியவசிதாம் பக்திம், மாறுபடாத பக்தியை, இடைவிடாத பக்தியை. என்னிடத்திலே அவர்கள் செய்கிறார்கள். அப்படி ஒருவேளை நீங்கள் செய்கிறீர்களா? யதா அத்தா குர்வந்தி நனு, நீங்களும் அவ்வாறு செய்கின்றீர்களா? மாறுபடாத பக்தியானது உங்களால், என்பால் செய்யப்படுகின்றதா? எந்த காரணமும் இல்லாமல். காரணத்தோடு நாம் பக்தி செய்கிறோம் என்று சொன்னாலும் அதுவும் நம்முடைய சுவார்த்தம்தான். நம்முடைய இலக்காக இருக்கக்கூடிய சுவார்த்தம், பிரியம், ஆத்ம பிரியை, நம்முடைய பிரியத்திற்காகத்தான் நாம் எல்லாவற்றையும் விரும்புகிறோம். நமக்கு ஒரு விஷயம் பிரியம் இல்லை என்று சொன்னால் நாம் விரும்புவது இல்லை. ஒன்றை நாம் விரும்புகிறோம் என்று சொன்னாலும் பிரியத்தின் அடிப்படையிலே,
ஒன்றை நாம் வேண்டாம் என்று சொன்னாலும் அதுவும் பிரியத்தின் அடிப்படையிலே. நீங்க எல்லா வகையிலும் பார்த்தோமேயானால் ஆத்ம பிரியே ஸ்வ ஆத்மனி ஆத்ம பிரியே ஸ்வார்த்தம் ஆத்ம பிரியே. என்னுடைய இலக்காக இருக்கின்ற, என்னுடைய ஆத்மாவாக இருக்கின்ற, பிரியமானதாக இருக்கின்ற என்னுடைய சொரூபம் அல்லது பரமாத்மாவுடைய சொரூபத்தை எந்த காரணமும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் உண்மையான பக்தியை, மாறாத பக்தியை அந்த குஷலாக புத்திசாலிகள் செய்கிறார்கள். நீங்களும் அவ்வாறு செய்கின்றீர்களா? அப்படி ஒருவேளை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அந்த பக்தி தான் எனக்கு வேண்டிய பக்தி. அப்ப இந்த ஸ்வார்த்தம், தன்னுடைய உண்மை தத்துவத்தை, இலக்கை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஆத்மாதான் பிரியம். மற்றதெல்லாம் பிராணன், புத்தி, மனது, பந்துக்கள், ஷரீரம், பத்னி, பிள்ளைகள், செல்வங்கள், இவைகள் எல்லாம் என்னது? இவைகள் எல்லாம் சந்தோஷம் இல்லையா? நாம் எல்லாம் இதைத்தானே செல்வம் நினைக்கிறோம், இதெல்லாம் சந்தோஷம் நினைக்கிறோம், பிரியமானது நினைக்கிறோம். இவைகள் எல்லாம் ஆத்மாவுனுடைய பந்தம் இருக்கின்ற காரணத்தினாலே, ஆத்மாவுடைய சம்பந்தத்தினாலே இவர்கள் பிரியமாக இருப்பதை போல தெரிகின்றதே தவிர இவைகள் எதுவும் ஆத்மாவுக்கு பிரியமானவை அல்ல. ஆத்மா இருப்பதனாலே இவைகள் பிரியமானதாக தெரிகிறது. முக்கியமான ஒரு செய்தியை பகவான் இங்க சொல்ல வரார். இப்போ வேதாந்தத்தினுடைய சாரத்தை இங்க எடுத்துக்கிறார். பிராணபுத்தி மனஸ்வாத்ம தாராபத்ய தனாதய யத் சம்ப கீர்த்தி பிரியாக யத் சம்பத் கீர்த்தி பிரியா ஆசன் ததகோண்யபர பிரியः. பிராணன், புத்தி, மனஹா ஸ்வாத்மதாரா பத்யஹா தன ஆதயா இவைகள் எல்லாம் இப்ப இருக்கு நம் கண் முன்னாடி. நாம விவகாரத்துல உறவு கொண்டாடக்கூடிய அனுபவத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் இதெல்லாம் இப்ப நமக்கு தெரியும். இதெல்லாம் நமக்கு இப்போ ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறோம். இதனாலதான் நமக்கு ஆனந்தம்னு நினைக்கிறோம். நாங்க என்ன சொல்றார்? இவைகள் எல்லாமே ஆத்மாவுனுடைய சம்பத்தத்தின் காரணத்தினாலே, ஆத்மாவுடைய சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் இவைகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ரொம்ப சிந்திப்போம். இங்க சொல்றார், எது சம்பகீர்த்தி சம்பகர், எந்த ஒன்று சம்பந்தம் வைக்கின்றதோ எதோடு? ஆத்மாவோடு. அதனால என்ன வருகிறது? பிரியாகா ஆசன், பிரியமானவைகளாக அவைகள் ஆகின்றன. ஆத்மாவுடன் சம்பந்தம் வைக்கவில்லை என்றால் எந்த ஒன்றும் பிரியத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துவாக இருக்காது. இந்த இடத்துல ஆத்மா அப்படின்னா யாரே? நான் தான்.
நான் தான் பிரியமானவன், என்னை காட்டிலும் பிரியத்துக்கு வேறொன்று இல்லை. நான் தான் ஆனந்தமானவன், என்னை காட்டிலும் ஆனந்தத்திற்கு வேறு ஒரு பொருள் இல்லை. நான் தான் அறிவு படைத்தவன், என்னை காட்டிலும் அறிவுக்கு வேறான ஒன்று இல்லை. அதனால் தான் உபனிஷம் என்ன சொல்லிவிட்டது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, பிரஜானம் பிரம்ம, அயமாத்மா பிரம்ம. ஓ, நான் தான் எனக்கு அறிவு உடையவன், ஆனந்தம் உடையவன், மாறாதவன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் சத்திய வஸ்து. நான் இப்போ மேல பார்த்தோம் அல்லவா, பிராண புத்தி மனஹா தாரா தன புத்திர தேக கேக இதெல்லாம் ஆனந்தத்துக்கு உரியவை. இதிலிருந்து தான் ஆனந்தம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நான் ஒருத்தன் இருக்கேன், இந்த வஸ்துக்கள்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டு பொருள் இருக்கு. வஸ்துக்களால் எனக்கு ஆனந்தமா, அல்லது நான் இவைகளோட சேருவதனாலே ஆனந்தத்தை கொடுக்கிறேனா என்று கேட்டால், நான் எப்பொழுதுமே ஆனந்தமா தான் இருக்கேன். இவைகள் இருந்தாலும் இல்லாது போனாலும் ஆனந்தமா தான் இருக்கு. இவைகள் இதோட சேரும்போது இவைகளுக்கும் இந்த ஆனந்தத்தினுடைய அம்சமானது கிடைக்கிறது. அதனால்தான் வஸ்து ஆனந்தம் என்பது சொரூப ஆபாச ஆனந்தம். உதாரணம் கொடுக்கிறேனே, நான் இப்போ உங்க முன்னாடி மூச்சு விட்டு கொண்டு இருக்கிறேன். இப்போ என்ன அர்த்தம்? நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இறந்துட்டேன்னு வச்சுப்போம், என்னுடைய உடம்பு கிடைக்கிறது. இப்போ என்னுடைய உடம்புக்கு நாக்குல நீங்கள் தேனை தடவுகிறீர்கள், பாலை கொண்டு வந்து விடுகிறீர்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பாயாசம், பால் பாயாசம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் கொடுக்கிறீர்கள். இப்போ வெளியிலிருந்து வஸ்து உள்ளே வருகிறது. நாக்கு அதை வாங்கி ஆனந்தப்பட வேண்டும் அல்லவா? வஸ்துவினால் ஆனந்தம் வர வேண்டும் அல்லவா? ஆனால் நான் எப்படி கிடக்கிறேன்? எந்த அசைவும் இல்லாதவனாய். இப்போ நான் ஆனந்தமான அந்த நான் ஜடத்தோட சேராத காரணத்தினாலே. ஜடத்தோட சேரலன்னு அனர்த்தம், ஜடத்துக்கு என்னுடைய சைத்தன்யத்தை வாங்கி உணர்வை உணர்வதற்கு உண்டான அருகதை போயிடுத்த. சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை விட்டு வெளியில போனதுனால ஸ்தூல சரீரமானது வெளியிலிருந்து வஸ்துக்களை உள்ளே கொண்டு வந்தாலும் எந்த அனுபவமும் இல்லை. நான் இருக்கேன், நான் இருக்கேன், ஆனந்தமா இருக்கு. இது பிணத்தின் அடிப்படையிலே நீங்கள் உதாரணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கின்ற நான் என்னை தட்டி எழுப்பி யாரோ எனக்கு கோயில் பிரசாதம் என்று சொல்லி நாக்கிலே போட்டு விடுகிறார்கள், நானும் அதை சாப்பிட்டு விட்டு தூங்கி விடுகிறேன். எந்த அனுபவமும் எனக்கு தெரியவில்லை. வெளியிலிருந்து வஸ்து உள்ளே வந்தது, அது எனக்கு எந்த அனுபவத்தையும் கொடுக்கவில்லை. இனிப்பாக இருந்ததோ, புளிப்பா இருந்ததோ, காரமா இருந்ததோ, உப்பா இருந்ததோ, கசப்பா இருந்ததோ, ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. எந்த அனுபவமும் எனக்கு வரவில்லை. நான் இருந்தேன், நான் இருக்கேன்.
ஆனந்தமா இருக்கேன். நான் அந்த தூய்மையான சைத்தன்யம் மனதுடன், பிராணனுடன், இந்திரியத்துடன், புத்தியுடன், வஸ்துக்களுடன் சேரும்போது அந்த ஆத்மாவுடைய ஆனந்தம் தான் இந்த வஸ்துக்களின் மூலமாக வெளிப்படுகிறது. ஓ, நாம் ஆனந்தப்படுறோம்னு நான் சொல்றோம். நான் இதனால ஆனந்தப்பட்டேன், பார்த்ததுனால ஆனந்தப்பட்டேன், பேசியதுனால ஆனந்தப்பட்டேன், நல்லது நடந்ததுனால ஆனந்தப்பட்டேன், என்னை விட்டு துன்பங்கள்லாம் போனதுனால ஆனந்தப்பட்டேன், செல்வங்கள் நிறைய வந்ததுனால ஆனந்தப்பட்டேன், செல்வங்களை நிறைய பேருக்கு நான் தானம் கொடுத்ததுனால ஆனந்தப்பட்டேன். இதெல்லாம் வஸ்துவினால் வந்த ஆனந்தம் அல்ல, அது சொரூபத்திலிருந்து வந்த ஆனந்தம். அந்த சொரூப ஆனந்தத்தை நான் உணர்ந்து கொண்டு விட்டால் அதுதான் பிரம்மன். அதுதான் என்னுடைய சொரூபமும் கூட. அதைத்தான் இங்க சொல்றார். யது சம்பர்க்காத் பிரியாஹா. ஆத்மாவினுடைய சம்பந்தத்தின் காரணத்தினாலே பிரியமானவைகளாக ஆசன் இருக்கிறது. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம். ததா, ஆகையினாலே ஆத்மாவை காட்டிலும் பிரியஹா அபரஹா காது. ஆத்மாவை காட்டிலும் வேறு பிரியமான வஸ்து யார் இருக்க முடியும்? ஆத்மாவை காட்டிலும் வேறு பிரியமான வஸ்து இருக்க முடியுமா என்றால், என்னை காட்டிலும் வேறு பிரியமான வஸ்து இந்த உலகத்தில் இருக்க முடியுமா என்றால் முடியாது. ஆயினாலே உங்களுக்கு நீங்களே ரொம்ப 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 ஆனந்தத்துக்கு சொந்தக்காரர்கள். ஆகினாலே நீங்கள் எதற்காக ஆனந்தத்தை தேடி வெளியிலே வருகிறீர்கள்? ஆகினாலே நீங்க என்ன பண்ணுங்கள், மீண்டும் யாகசாலைக்கு போங்கள். உங்களுக்காக உங்களுடைய பிராமணர்கள், அந்தணர்கள், உங்களுடைய கணவன்மார்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய குழந்தைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய உற்றார் உறவினர்கள், சகோதரர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே நீங்கள் கிரகஸ்தர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே உங்களோட சேர்ந்துதான் அவர்கள் யாகங்களை செய்ய வேண்டும். ஆகையினாலே யாக கர்மங்களை முறையாக அவர்களுடன் போய் சென்று செய்யுங்கள். இங்கே வந்தது என்பது அவ்வளவு உச்சிதம் அல்ல. இதை கேட்ட உடனே பூர்ண வைராக்கியம் இல்லாத ஜீவன், அனன்ய பக்தி இல்லாத ஜீவன், சாஸ்திர ஞானம் இல்லாத ஜீவனாக இருந்தது என்றால் நிச்சயமாக பின்னோக்கி ஓடி வந்திருக்கும். ஐயோ, நம்முடைய கடமையை விட்டு விட்டு வந்து விட்டோமே, எவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டோம், ஓடி போயிருக்கும். இவர்கள் பூர்ண வைராக்கியம் உடையவர்கள், அனன்ய பக்தி கொண்டவர்கள், சாஸ்திர ஞானம் கொண்டவர்கள். எதற்காக நாம் இந்த செயல்களை எல்லாம் செய்கிறோம் என்கின்ற அறிவு படைத்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையின் இலக்கு என்ன என்று தெரிந்தவர்கள். கிருஷ்ணனிடத்திலே சொல்கிறார்கள், இது நியாயமா கிருஷ்ணா? இவ்வாறு நீ கடுமையான சொற்களை எல்லாம் எங்களிடத்திலே சொல்லலாமா? உனக்காகத்தானே நாங்கள் இந்த உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை சொல்வதற்கு எவ்வகையிலும் உனக்கு அருகதை இல்லை. இங்கே நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு செயல்பாட்டுக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். கணவன்மார்களை தூக்கி எறிந்துவிட்டு, குழந்தைகளை தூக்கி எறிந்துவிட்டு,
வீட்டை தூக்கி எறிந்து விட்டு, செல்வங்களை தூக்கி எறிந்து விட்டு, உடன்பிறப்புகளை தூக்கி எறிந்து விட்டு, அப்பா அம்மாக்களை தூக்கி எறிந்து விட்டு, பந்துக்களை தூக்கி எறிந்து விட்டு, சமூகத்தை தூக்கி எறிந்து விட்டு, தர்மத்தை தூக்கி எறிந்து விட்டு, நீயே கதி என்று வந்திருக்கிறோமே கிருஷ்ணா. உன்னையே நாங்கள் தலையிலே வைத்து கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம். உங்களையே சரணம் என்று நாம் வந்திருக்கின்றோம். அப்படி இருக்க எங்களை நீ உதாசீனப்படுத்தலாமா? காட்டிலே இருக்கக்கூடிய செடிக்கு கூட உன்னுடைய பாதத்திலே வந்தால் உன்னுடைய தலையிலே வைத்து கொண்டாடுகின்றாயே. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு உன்னையே கதி என்று வந்திருக்கிறோமே கிருஷ்ணா. எங்களை நீ இப்படி தூக்கி எறியலாமா? வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னுடைய வாக்கு என்ன? நீதானே சொல்லியிருக்கிறாய் கீதையிலே, நமே பக்த பிரணஷ்யதி மே பக்தா, என்னுடைய பக்தனுக்கு என்றுமே அழிவு இல்லை என்று சொன்னது நீதானே. அப்படி இருக்கும்போது உன்னுடைய பக்தனாக நாங்கள் வந்திருக்கின்றோமே, எங்களுக்கு இதுதான் பலனா? மீண்டும் எங்களை திருப்பி அனுப்புவதுதான் பலனா? உன்னால் ஆட்கொள்ள வேண்டித்தானே நாங்கள் வந்திருக்கின்றோம். நீ ஆட்கொள்ளாது போனால் யார் எங்களை கவனிப்பார்கள்? யார் எங்களை ஆட்கொள்வார்கள் கிருஷ்ணா? உன்னை நோக்கி வந்துவிட்டால் மீண்டும் நீ சொல்லியிருக்கின்றாய் கீதையிலே, நசஹா புனஹா ஆவர்த்ததே, என்னை அடைந்தவன் மீண்டும் இந்த உலகத்துக்கு திரும்பி வருவது இல்லை என்று. இந்த வாக்கியமானது உன் வாக்கிலிருந்து வந்திருக்கின்றது. நமே பக்த பிரணஷ்யதி நசஹா புனஹா ஆவர்த்ததே, அவர்கள் மீண்டும் என்னை அடைந்தபின் மீண்டும் இந்த உலகத்துக்கு, எந்த உலகத்துக்கும் அவர்கள் திரும்பி போவது இல்லை, அவர்களுக்கு மறுஜென்மம் என்பது இல்லை என்று நீதானே சொல்லியிருக்கிறாய். அந்த வாக்கை நீ உறுதிப்படுத்த வேண்டாமா? எங்களை இப்படி தள்ளி விடலாமா கிருஷ்ணா? உன்னையே அண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். உன்னை தவிர வேறு எதையும் நாங்கள் நாடி வரவில்லை. பகவான் தான் வேண்டுமா அல்லது தன்னுடைய வஸ்து வேண்டுமா, இதை பக்தனிடத்திலே சோதித்து பார்ப்பதற்காக பகவான் இந்த வேலையை செய்கிறார். இவனுக்கு உண்மையிலேயே என்பால் பிரியம் இருக்கிறதா, அல்லது என்பால் பிரியத்தை கொண்டு என்னுடைய வஸ்துவை நாடி வந்திருக்கிறானா? இவர்கள் சொல்கிறார்கள், கிருஹ்ணந்தி நோன பதய பிதரௌ சுதாவா ந பிராத்ருபந்து சுகிருத குதயேவ சாண்யே தஸ்மாத் பவத் பிரபதயோ பதிதாத்மனாம்னோ நான்யா பவேத் கதிரரந்தம தத் விதேஹி. கிருஷ்ணா, உன்னிடத்திலே வந்தால் நீ எல்லா எதிரிகளையும் அழித்து விடுகிறாய். அதான் உனக்கு பெயர் அரிந்தம என்று பெயர். அரி என்றால் எதிரி, ஹரி என்றால் விஷ்ணு. அரி, அரிந்தம, அரி என்று சொல்லக்கூடிய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எதிரிகளுக்கும் அந்தத்தை, முடிவை கொடுக்கக்கூடிய கிருஷ்ணா, ந பதயா ந பிதரௌ ந சுதாவா ந பிராத்ருவா ந பந்துஹு ந சுகிருதா குதஹாச்ச ஏவ அன்யே. நாங்கள் இவங்களெல்லாம் தள்ளியாச்சுப்பா. பதிகளையா, கணவன்மார்களையோ, பெற்றோர்களையோ, பிள்ளைகளையோ, பந்துக்களையோ, நண்பர்களையோ, எல்லோரையும் நாங்கள் உதறி தள்ளிவிட்டோம்.
இனிமேல் அவர்கள் எங்களை ந கிருஹ்ணந்தி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு இனிமேல் நாங்கள் தேவையில்லை, எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என் குழந்தையும் ஏற்றுக்கொள்ளாது, என் கணவன்மானம் ஏற்றுக்கொள்ள மாட்டார், என்னுடைய அப்பா அம்மா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், என்னுடைய மாமனார் மாமியார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பந்துக்கள் நண்பர்கள் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உடன் பிறந்தவர்களா ஏற்றுக்கொள்வார்களா? மாட்டார். சிநேகிதர்கள் மாட்டார். தஸ்மாத் ஆகையினாலே பவத் பிரபதயோஹோ பதிதாத்மனாம்னோ பவத் தங்களுடைய பாதார விந்தத்திலே பவத் பிரபதயோஹோ பதிதாத்மனா எங்களுடைய சரீரத்தை கிடத்தி உன் பாதத்திலே கொண்டு வந்து எங்களை ஒப்படைத்த நாங்கள் இங்கே வந்து விழுந்து கிடக்கின்றோம். அதனாலே அந்யஹா கதிஹி ந பவேத், இதை காட்டிலும் வேறு ஒரு கதி, வேறு ஒரு பாதை எங்களுக்கு தெரியவில்லை கிருஷ்ணா. எங்களுக்கு இந்த உலகமும் வேண்டாம். அந்யஹா கதிஹி, வேற ஒரு கதியானது எங்களுக்கு வேண்டுமா, சொர்க்க கதியாது வேண்டுமா என்றால் அதுவும் வேண்டாம். ஆகையினாலே எங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை, உன்னுடனேயே இருந்து உன்னுடனேயே நாங்கள் ஐக்கியமாக வேண்டும். தத் விதேகி, தங்களை சேவித்துக் கொண்டே, தங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டே தங்களுடன் ஐக்கியமாக வேண்டும். அதை மட்டுமே எங்களுக்கு கொடுத்து அருள்வீராக, வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் மீண்டும் திரும்பி போனால் யாரும் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்ன? எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் போகத்துக்கும் அபவர்க்கத்திற்கும் எப்பொழுதுமே ஒரு போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உலகத்திடத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொருத்திரத்திலும் நாம் பார்த்தோமேயானால் போக வாழ்க்கை முறை, அபவர்க்க வாழ்க்கை முறை, இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து போவது என்பது இல்லை. ஒருவர் அபவர்க்கத்தை விரும்புகிறார் என்றால் அவர் போகிகளால் வெறுக்கப்படுகிறார். அபவர்க்கம் போகம் அப்படின்னா என்னது? உலகத்து விஷயத்தை நோக்கி ஓடக்கூடிய மனம் போக வாழ்க்கை முறை. அபவர்க்கம் என்பது மோட்ச வாழ்க்கை முறை, இறைவனை நோக்கி வாழக்கூடிய வாழ்க்கை முறை. இறைவனை நோக்கி வாழக்கூடிய வாழ்க்கை முறையை விரும்பக்கூடியவர்களை உலகமானது விரும்புவது இல்லை. ஏன்? உலகத்து விஷயத்தை நோக்கி வாழக்கூடியவர்களோட வாழ்க்கை முறை இவர்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து வேறுபடுகின்ற காரணத்தினாலே எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள், விருப்பங்கள், இலக்குகள் எல்லாமே வேறுபடுகின்ற காரணத்தினாலே இவர்கள் நினைக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு இவனால் நிறைய இடையூறுகள் வரும். அதைத்தானே பட்டினத்தார் அவருடைய சகோதரியே விஷம் வச்சு கொள்ளலாம் என்று முடிவு செய்தார்கள். ஏன்? இவர்கள் போக வாழ்க்கை வாழ்கிறார்கள், இவர் யோக வாழ்க்கை வாழ்றார். அப்போ அவர்களால் அதை ஜீரணிக்க முடியல. எல்லோரும் சேர்ந்து பேசி பார்க்கிறார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. கடைசியிலே கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்து கூட வந்து விடுகிறார்கள், முயற்சி எடுக்கிறார்கள்.
உலகத்து விஷயத்தை நோக்கி வாழக்கூடியவர்களுக்கு, இறைவனை நோக்கி வாழக்கூடிய வாழ்க்கை முறையை கொண்டவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப ரொம்ப கஷ்டகரமானதாக, துன்பகரமானதாக இருக்கிறது. அதனால்தான் அப்பேற்பட்ட வாழ்க்கை முறையை வாழக்கூடியவர்களை உறவுகள் வெறுக்கிறார்கள், நிந்தனை செய்கிறார்கள், நேரடியாக தாக்குதல் செய்கிறார்கள், வசைபாடுகிறார்கள், அவர்களுடைய பாதையை தடுத்து நிறுத்துகிறார்கள், நிறைய புரளி பேசுகிறார்கள், கடினமான சொற்களை சொல்லி, கஷ்டமான வார்த்தைகளால். என்ன காரணம்? பக்குவம் இல்லாத மனதிற்கு, வைராக்கியம் இல்லாத மனதிற்கு, பக்தி இல்லாத மனதிற்கு இறை வாழ்க்கை முறை என்பது அவ்வளவு சுலபமானதாக இருப்பது அல்ல. அதுவும் ஒரு கிரகஸ்தினியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நோக்கி வருகிறார்கள், அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு என்றால் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமா என்ன? இதெல்லாம் கடந்து ஒரு ஜீவன் இறைவனை நோக்கி வேகமாக முன்னேறுகிறது, இறைவனே கதி என்று முன்னேறுகின்றது என்றால் அந்த ஜீவனுக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்க வேண்டும், எவ்வளவு மன உறுதி இருக்க வேண்டும், எவ்வளவு ஆழ்ந்த பக்தி இருக்க வேண்டும், எவ்வளவு ஞானம் படைத்திருக்க வேண்டும், இதுதான் வாழ்க்கையின் இலக்கு என்று எவ்வளவு தெளிவு இருக்க வேண்டும் அறிவிலே. கிருஷ்ணா, உன்னையே கதி என்று வந்துவிட்டோமப்பா, அந்யஹா கதிஹி நபவே. அழகான சொல். வேறு ஒரு கதியை நாங்கள் விரும்பவில்லை, எங்களுக்கு வேண்டாம், வேறொரு கதி எங்களுக்கு தெரியவும் இல்லை, உன்னை காட்டிலும் வேறு ஒரு கதி எங்களுக்கு தெரியவில்லை. இந்த இந்த உறுதிப்பாட்டை பகவான் எதிர்பார்க்கிறார் பக்தைகளிடத்திலிருந்து, பக்தனிடத்திலிருந்து. அந்த உறுதிப்பாடு இவர்கள்ட்ட இருக்கு என்று தெரிந்த உடனே பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்றார், பதயோ நாபியசூயேரன் பித்ரு பிராத்ரு சுதாதயா லோகாஷ்சவோ மயோபேதா தேவா அப்யனுமன்வதே. மயோஹோ பக்தாஹா வஹா. யார் என்னுடைய பக்தனாக ஆகிவிட்டார்களோ, யார் என்னுடைய பக்தனாக என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்களோ, நான் உங்களை என்னுடைய பக்தனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். யார் இறைவனால் அங்கீகரிக்கப்படுகிறார்களோ, மயோ பக்தோ, என்னுடைய பக்தனாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். மயோ பேதா பக்தி, என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பக்தைகள் நீங்கள். அதனால இப்போ என்ன பகவான் சொல்றார், பதயா பித்ருஹு பிராத்ருஹு சுதாதயா. உங்களுடைய அப்பாமார்கள், உங்களுடைய கணவன்மார்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய லோகம், இவைகள் அனைத்தும் இதோட சேர்ந்து தேவாஹா அப்பி, தேவர்களும் கூட உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ந அப்ய சூயகா, உங்களிடத்திலே எந்த குற்றமும் கண்டுபிடிக்காமல். அசூயா என்றாலே குற்றம் கண்டுபிடித்தல்.
குற்றம் இல்லாத இடத்திலே குற்றத்தை பார்ப்பதுதான் அசூயா. அனசூயா என்பது குற்றத்தை பார்க்கா தன்மை, குறைகளை பார்க்கா தன்மை, பொறாமை இல்லா தன்மை. உங்களை அவர்கள் எவ்வகையிலும் குறை கண்டுபிடிக்காமல், பொறாமை கொள்ளாமல், உங்களிடத்திலே அவர்களுக்கு என்ன இருக்காது? ந அப்ய சூயேரன். உங்களிடத்திலே அவர்களுக்கு அசூயை என்பது இருக்காது. அவர்கள் அசூயை படமாட்டார்கள். உங்களை அவர்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்வார்கள். காரணம், நானே ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்கின்ற காரணத்தினாலே அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். இதை தேவர்களும் கூட ஏற்றுக்கொள்வார்கள், ஒப்புக்கொள்கின்றார்கள். அதனாலே நீங்கள் தைரியமாக திரும்பி போகலாம். பிரமாணம் கொடுக்கிறார் பகவான். ந பிரீதயே அனுராகாயே ஹி அங்கசங்கோ நிர்ணாமிக தன் மனோமயே யுஞ்சானா அச்சிரான்மாமவாப்ஸ்யத. ரொம்ப ஒரு பிரமாணம் கொடுக்கிறார். அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்திலிருந்தே உதாரணம் எடுத்துக்கிறார். மனிதர்களுக்கு ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ்கின்ற நேரத்திலே ஒருவரோடு சேர்ந்து வாழ்றோம். சிறு பிராயத்திலே அப்பா அம்மாவுடன், அண்ணன் தம்பியுடன், அக்கா தங்கைகளுடன் சேர்ந்து வாழ்றோம். பிறகு அவரவர்கள் பெரிய பெரிய வயது வருகின்ற நேரத்திலே நண்பர்கள், நண்பிகள், உற்றார் உறவினர்கள், மாமா, அத்தை, பெரியப்பா, இப்படி எல்லா உறவும், அதன் பிறகு தன்னுடைய மனைவி, குழந்தை, இப்படி எல்லோரோடும் சேர்ந்தே ஒரு வாழ்க்கையானது நகர்கிறது. இக ஸ்மின் லோகே, இந்த லோகத்துல நாம் மனிதர்களுக்கு அங்க சங்கஹா, அங்க சங்கம், அங்கத்துடன் சங்கம் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து இருப்பது என்பது உடலால், உறவால், உணர்வால், உடைமைகளால், உணவால், உள்ளத்தால், இப்படி எல்லா வகையிலும் அங்க சங்கம் ஒருவரோடு சேர்ந்து இருப்பது என்பது எதற்காகடானா? பிரீத்தையே அனுராகாயே, பிரீத்திக்காகவும் சுகத்திற்காகவும், அனுராகாயே சிநேகம் பெறுவதற்காகவும் தானே. ஒரு அன்பு காட்டிக் கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய சுகத்தை பெற வேண்டுவதற்காகத்தானே சேர்ந்து வாழ்கிறோம். ஆனா பகவான் சொல்றார், இந்த மாதிரி அங்க சங்கத்துடன் ஒருவருக்கு ஒருவர் உறவாடிக் கொண்டு நாம் சுகத்தை, அனுராகத்தை பெறுகிறோமா என்றால், ந பிரீத்தையே ந அனுராகாயே. அங்க சங்கத்தின் மூலமாக பிரீத்தியும் அனுராகமும் காரணமாக அமைவது இல்லை. அப்ப எதுதான் ஆனந்தத்துக்கு காரணமா இருக்கு? ஏற்கனவே 2 பாடலுக்கு முன்னாடி சொல்லிட்டார். ஆத்மா ஏவ ஸ்வார்த்த தர்சனம், தன்னுடைய ஆத்மாதான் பிரீத்திக்கு காரணமா இருக்கு. அப்போ இறைவன் தான் ஆனந்தத்திற்கும் சுகத்திற்கும் பிரீத்திக்கும் அனுராகத்துக்கும் காரணமா இருக்காரே தவிர வஸ்துக்கள் அல்ல. சுகத்துக்கு காரணம் உறவுகளோ, ஆனந்தத்துக்கு காரணம் செல்வங்களோ அல்ல. ஆகையினாலே என்னிடத்திலே நீங்கள் பிரியம் வைத்த காரணத்தினாலே உங்களை அவர்களால் உதறி தள்ள முடியாது. உங்களிடத்திலே அவர்கள் அசூயை படமாட்டார்கள், உங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்வார்கள். காரணம், நீங்கள் என்பால் பிரியம் வைத்த காரணத்தினாலே அவர்களும் ஒரு காலத்திலே நிச்சயம் என்பால் பிரியம் வைத்தே ஆக வேண்டும். அப்போ நீங்கள் வைத்த பொருளும் அவர்கள் வைக்கப் போகின்ற பொருளும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே. ஆகையினாலே மயி மனஹா யுஞ்சானாஹா, மயி என்னிடத்தில், மனஹா யுஞ்சானாஹா மனதை செலுத்தியவர்களாய்,
அச்சிராத் மாம் அவாப்ஸ்யதே. வெகு விரைவிலே நீங்கள் என்னை அடையப் போகிறீர்கள். ஆகையினாலே இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு போங்கள், கணவன்மார்களோடு சேர்ந்து யாகங்களை எல்லாம் செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் என்னை வந்து அடைவது திண்ணமே. போயிட்டு வாருங்கள். பகவான் இவர்களை வழி அனுப்பி வைக்கிறார். பகவானை பார்த்த அந்த ஆனந்தத்திலேயே இவர்கள் இங்கே வருகிறார்கள். தன்னுடைய மனைவிமார்களோடு சேர்ந்து யாகங்களை எல்லாம் செய்யலாம் என்று வருகிறார்கள். எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல், கோபமும் இல்லாமல் இந்த அந்தணர்கள், தீட்சிதர்கள் மனைவிமார்களை ஏற்றுக்கொண்டு தான் எடுத்துக்கொண்ட அந்த சத்திர யாகத்தை நிறைவு செய்கிறார்கள். இதுல கணவனால் தடுக்கப்பட்டு, குழந்தையால் தடுக்கப்பட்டு, சகோதரனால் தடுக்கப்பட்டு, இறைவனை பார்க்க முடியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு பத்னி, ஒரு பாரியா மானசீகமாகவே பகவானை நினைத்து பகவானுடைய வைபவங்களை எல்லாம் ஸ்மரணம் செய்து கொண்டே, சிரவணம் செய்து கொண்டே, தியானித்துக் கொண்டே தன்னுடைய தேகத்தை விட்டு விட்டு பரமாத்மாவுடன் ஐக்கியமாகி விட்டாளாம். எவ்வளவு உத்தமமான பக்தி! பக்தியிலே புறத்துல நமக்கு எந்த செயலும் தேவையில்லை, எந்த வஸ்துவும் தேவையில்லை. உள்ளம் இறைவனோட எப்பொழுதுமே இருக்கின்றதா என்று மட்டும் பார்த்துக் கொள்வது. உள்ளம் இறைவனோட இருப்பதற்கு எந்த தடையும் யாரும் விதிப்பது இல்லை. இவர்கள் கொண்டு வந்த சாப்பாட்டை எல்லாம் எல்லோரும் சேர்ந்து விரும்பி சாப்பிடுகிறார்கள். பகவானும் சாப்பிடுகிறார். எல்லோரும் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறார்கள். இந்த அந்தணர்கள் யாகத்தை எல்லாம் முடித்துவிட்டு அமைதியாக உட்கார்ந்து கொண்டு சிந்தித்து பார்க்கிறார்களாம். இப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த சிந்தனை எண்ணமே வருகிறது. என்ன சிந்தனை? அதானுஸ்மிருத்ய விப்ராஸ்தே அன்வதப்யன் கிருதாகசஹ யத் விஸ்வேஸ்வரயோர் யாஞ்ச்யாம் அகண்ம நிர்விடம் வியோஹு விடம்பயோஹு. உட்கார்ந்து கொண்டு அமைதியை யோசித்து பார்க்கிறார்களாம். நம்மை அண்டி வந்து விஸ்வேஸ்வரயோகோ யாஞ்ச்யாம், பகவானால் யாச்சகம் செய்யப்பட்டது. பகவான் எதை யாச்சகம் கேட்கிறார்? நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வாசனையையும் அகங்காரத்தையும் அறியாமையும் தான் பகவான் யாச்சகமாக கேட்கிறார். வேற எதையும் கேட்கல நம்மள்கிட்ட. ஏன்னா உள்ளம் அவரோடது. அதில் இருக்கக்கூடிய வாசனையும் அகங்காரமும் அறியாமையும் நம்முடையது. இறைவன் தன்னை கொடுப்பதற்காக இந்த உள்ளத்தில் இருக்கின்ற வாசனை, அகங்காரம், அறியாமை, இதை என்னிடத்திலிருந்து பகவான் கேட்கிறார். கொடுத்துறப்பா, இந்த மூணே கொடுத்துறேன், நான் வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன், என்னிடம் கொடுத்து விடு, நீ என்னை வந்து அடைவாய். ஆனால் ஜீவன் என்ன செய்கிறது? இந்த மூன்றையும் கொடுக்க தயாராக இல்லை. வாசனையையோ அகங்காரத்தையோ அறியாமையோ கொடுக்க தயாராக இல்லை.
இந்த மூன்றிலும் நான் இருப்பேன். இந்த மூன்றினுடனேயே என்னுடைய வாழ்க்கையானது கழியும். மூன்றினுடனேயே நான் உலகத்துடன் உறவாடுவேன். மூன்றுடனும் இறைவனோடும் உறவாடுவேன். இந்த மூன்றையும் பகவான் கேட்கிறார், கொடுத்துறப்பா என்கிட்ட. கொடுத்தால் என்னை நீ அடைவாய். இதை அமைதியாக உட்கார்ந்து கொண்டு சிந்திக்கக்கூடிய அந்த அந்தணர்கள் கேட்கிறார்கள், இறைவன் நம்மிடம் யாச்சகம் கேட்டானே, அகன்மை கொடுக்காமல் மறுத்து விட்டோமே, எவ்வளவு பெரிய பாபகம். கிருதாகசகா அன்ப கிருதாகசகா அன்ப தப்பியன், எவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டோம், அபராதம் செய்து விட்டோமே. இந்த எண்ணம் அவர்களுடைய மனதிலே உதயமாகிறது. ஏன் இந்த எண்ணம் வந்தது? தன்னுடைய மனைவிமார்கள் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு திரும்பி வந்திருக்கக்கூடிய காட்சி, அதற்கு முன்பு வரை அவர்களுக்கு இந்த எண்ணம் இல்லை. இப்ப திரும்பி வந்து விட்டார்கள் என்கின்ற அந்த காட்சியை பார்க்கும் போது அவருடைய மனதை உதிக்கிறது, நாம் தவறு செய்துவிட்டோம். தனக்கு என்ன இல்லை என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். திருஷ்டுவாஸ்திரேனாம் பகவதி கிருஷ்ணே பக்தி மலௌகிகீம் ஆத்மானம் ச தயாஹீனம் அனுதப்தா வியகர்ஹயன். தன்னிடத்திலே என்ன இல்லை அதை பார்க்கிறார்கள். அவர்களிடத்திலே இருந்தது தன்னிடத்திலே என்ன இல்லை. அவர்களிடத்துல இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். ஸ்திரீனாம் பகவதி கிருஷ்ணேன அலௌகிகி பக்திம். லௌகிக பக்தி, அலௌகிக பக்தி. லோக பக்தி, அலௌக பக்தி, அலோக பக்தி, உலகம் இல்லாத பக்தி என்றால் மாறாத தூய்மையான அப்பழுக்கற்ற பக்தியானது ஸ்திரீகளிடத்திலே பெண்களிடத்திலே இருந்ததை பார்க்கிறார்கள். அந்த பக்தி எப்படி இருக்காம்? அலௌகிகி பக்தி, மாறாத பக்தி. லௌகிக பக்தினா, லோக பக்தினா என்னடான்னா, அந்த பக்தி மாறுபட்டு கொண்டே இருக்கும் பக்தி. அர்த்த காம புண்ணிய, அர்த்த காம புண்ணிய, புண்ணிய காம அர்த்த, இப்படி மாறுபட்டு கொண்டே இருக்கும் பக்தி. இவர்களுடைய பக்தியோ மோட்சத்தை மட்டுமே வேண்டக்கூடிய திடமான பக்தி, மாறாத பக்தி, அலௌகிகீம் பக்தி. இந்த பக்தியானது நமக்கு இருக்காடான்னா தயாஹீனம். இந்த பக்தி நமக்கு இல்லை. இந்த மாறுபடாத பக்தி, தூய்மையான பக்தியானது நமக்கு இல்லை. இந்த பக்தி இல்லா தன்மையை பார்த்து ஆத்மானம் ச திருஷ்டுவா, தங்களை தாங்களே பார்த்து கொண்டு அனுதப்தாகா, தன்னைத்தானே வருத்தி கொண்டவர்களாய், வருத்தம் உடையவர்களாக ஆகி வியவஹர்ஹனன், தன்னைத்தானே அவர்கள் நிந்தித்து கொண்டார்கள். நமக்கு இந்த மாறுபடாத பக்தி இல்லையே, நமக்கு இன்னும் அர்த்தத்திலும் காமத்திலும் புண்ணியத்திலும் தானே நமக்கு நாட்டம் இருக்கின்றது. நமக்கு இந்த மாறுபடாத இறைவன்பால் பக்தியானது இல்லையே. அந்த பக்தி இருந்தால் இப்பொழுது நமக்கு மோட்சகதியே கிடைத்திருக்குமே. ஏன் நாம் இறைவனிடத்திலே பக்தி கொள்ளாமல் இருந்தோம்?
எல்லாவற்றின் மூலமாக உண்டான கவனம், அது கொடுத்த அகங்காரம், அபிமானம், அதெல்லாம் ஒன்னொன்னா வரிசையா சொல்லுகிறார்கள். சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.